நந்தான் கால்வாய் திட்டம் கிட்டத்தட்ட 1952ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக ஐயா ஏ கோவிந்தசாமி இருக்கும்போது தான் நந்தான் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 65-70 ஆண்டுகளாக இந்த நந்தான் கால்வாய் திட்டத்தை அனைத்து அரசியல் தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னி வரைக்கும் அதை நிறைவேற்றவில்லை. ஆகவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகளும், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகளும் ஏரி பாசனத்துக்கு பயன்படுத்தப்படுகிறார். 2024ஆம் ஆண்டு பெஞ்சன் புயலால் பாதிப்பு அடைந்த ஏரிகளை சீர் செய்ய ரூபாய் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீர்வளத்துறையோடைய டிமாண்ட் வந்து நாளைக்கு அண்ணன்ட்ட கேட்கிற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் நீட் பேசுறாங்க. மற்ற திட்டங்களை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பற்றி சொன்னீங்கன்னா என்னுடைய விளக்க உரைக்கு ஈஸியா இருக்கும். நாளைக்கு இருக்கிறாரு, அண்ணனை கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விக்கிரவாண்டியை தனி கோட்டாட்சியராக பிரித்து வானூர் மற்றும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை சேர்த்து தனி கோட்டாட்சியர் அலுவலகம் உருவாக்கப்பட வேண்டும். விக்கிரவாண்டியில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கட்டடம் கட்டித்தரப்பட வேண்டும். விக்கிரவாண்டியில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் மாண்புமிகு தமிழக முதல்வரால் கொண்டு வரப்பட்ட சிங்கப்பெண் காவல் நிலையத்தை உருவாக்கப்பட வேண்டும். விக்கிரவாண்டியில் போக்குவரத்து காவல் நிலையம் கட்டடம் கட்டித்தரப்பட வேண்டும். விக்கிரவாண்டி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தி தரப்பட வேண்டும். விக்கிரவாண்டியில் தீயணைப்பு நிலையத்துக்கு கட்டடம் கட்டித்தரப்பட வேண்டும். காண ஒன்றியத்தில் அன்னியூர் ஊராட்சியில் உள்ள தீயணைப்பு நிலையத்தில் புதியூர், பழமலை, சமுத்திரபுரம் மற்றும் 10 ஊராட்சிகள் சேர்ந்த 29 ஊரக குடியிருப்புகளுக்கு உண்டான கூட்டி குடிநீர் திட்ட பணி தாமதமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியை விரைந்து முடித்து தரப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அத்தியூர் திரிகை மற்றும் சிறுவாலை ஊராட்சியில் துணை சுகாதார நிலையத்தை ஆரம்ப சுகாதார நிலையமாக உருவாக்கப்பட வேண்டும். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் காண ஒன்றியத்தில் அகரம் சித்தாம்பூர், அரியலூர் திரிகை, கல்பட்டு, நத்தமோடு, செல்லக்குப்பம், கெடார், கோழிப்பட்டு, மல்லிகைப்பட்டு, வல்லியந்தூர், வாழைப்பட்டு ஆகிய கிராமங்கள் உள்ளடக்கிய 27 கிராமத்துக்கு கூட்டி குடிநீர் திட்டத்தை மதிப்பீடு தயார் செய்து நிதித்துறையில் உள்ளது. ஆகியவை அந்த நிதியை ஒதுக்கி அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பயன்பெறும் வகையில் குடிநீர் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நந்தான் கால்வாய் திட்டம் கிட்டத்தட்ட 1952ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக ஐயா ஏ கோவிந்தசாமி இருக்கும்போது தான் நந்தான் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 65-70 ஆண்டுகளாக இந்த நந்தான் கால்வாய் திட்டத்தை அனைத்து அரசியல் தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னி வரைக்கும் அதை நிறைவேற்றவில்லை. ஆகவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகளும், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகளும் ஏரி பாசனத்துக்கு பயன்படுத்தப்படுகிறார். 2024ஆம் ஆண்டு பெஞ்சன் புயலால் பாதிப்பு அடைந்த ஏரிகளை சீர் செய்ய ரூபாய் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீர்வளத்துறையோடைய டிமாண்ட் வந்து நாளைக்கு அண்ணன்ட்ட கேட்கிற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் நீட் பேசுறாங்க. மற்ற திட்டங்களை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பற்றி சொன்னீங்கன்னா என்னுடைய விளக்க உரைக்கு ஈஸியா இருக்கும். நாளைக்கு இருக்கிறாரு, அண்ணனை கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க இந்த ஒரு நாளைக்கு டிமாண்ட் அறிவிப்பது தான். ஏன்னா கிட்டத்தட்ட 55-60 வருஷமா நந்தான் கால்வாய் திட்டத்தை பேச தலைவர்களே இல்லை. எங்கள் மருத்துவர் அண்ணன் அன்புமணிக்கு 3 வயசு இருக்கும்போது இங்கே இருக்கிற அமைச்சர் சொன்னார், இப்போ 3 வயசு, ஆனால் அவருக்கு 57 வயசு ஆகுது. இன்னி வரைக்கும் திட்டத்தை நிறைவேற்றவில்லை. ஆகவே மாண்புமிகு எங்கள் மாவட்ட அமைச்சர் பொறுப்பு அமைச்சர்ன்றதுனால ஒன்றும் இல்லை, வெறும் 75 கோடி தான். அதை உடனடியாக பழுது நீக்கி பாசன வசதியை ஏற்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.